Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 4 second exercise பார்க்க போறோம் determinantsல இருந்து. Find the area of the triangle with the vertices at the point given in each of the following. இதுல வந்து 3 vertices கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட 3 vertices அப்படின்றது இந்த 3 கார்னர்ஸ். இதை யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்போ ஒரு கார்னர் வந்து x1, y1, இன்னொன்று வந்து x2, y2, இன்னொன்று வந்து x3, y3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவங்களோட டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஹாஃபால் டிவைட் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் x1, y1ன்றது முதல் பாயிண்ட். ஸோ 1, 0. ரெண்டாவது பாயிண்ட் இங்கே x2, y2, 6, 0. இங்கே 6, 0. தேர்ட் பாயிண்ட் x3, y3 வந்து 4, 3. மூணாவது காலம் வந்து எல்லா சமுக்கும் இங்கே 1ன்னு எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளோட ஃபார்முலாவை சரியாக கொண்டு வரும். ஸோ இப்படி எழுதிட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். இதில் எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டாவது காலமில் 2 0 இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது காலமை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஸோ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே டிட்டர்மினன்ட் போடுறதுக்கு நமக்கு இந்த சிம்பிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி தான் டிட்டர்மினன்ட் எழுத முடியும். ஸோ இதான் இதோட சரியான சிம்பிள். இப்போ ரெண்டாவது காலம் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ half ஆஃப் இது ரெண்டு எலிமெண்ட்டும் 0 இருக்கிறதுனால அதை நம்ம எழுதவே வேண்டாம். ஏன்னா 0 into anything 0 தான். இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த 3யோட சிம்பிள் இங்கே என்ன இருக்கு? -3 இருக்கு. ஸோ -3 ஆஃப் இந்த -3 இருக்கிற இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்கிற 4 நம்பர் யாருன்னு பாருங்க. 1, 6, 1, 1 அப்படின்னு இருக்கு. இதை எழுதிக்கலாம். ஸோ half ஆஃப் உள்ள வந்து -3 டைம்ஸ் இங்கே 1 1s are 1 minus 6 1s are 6. டிட்டர்மினன்ட் 2 cross 2க்கு முதல்ல இந்த டயகனல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் போட்டு தான் இன்னொரு டயகனல் என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ half ஆஃப் இங்கே உள்ள -3 மல்டிபிள் பை 6 -1 நமக்கு -5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் மல்டிபிள் பண்ணால் 15/2 அப்படின்றது தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதில் சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்தால் கூட அதை நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா எந்த ஏரியாவும் நெகட்டிவில் வராது. ஏரியான்றது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். அதனால ஆன்சர் எப்போவுமே பாசிட்டிவில் தான் எழுதணும். அதுலேயே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதான் 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இதுதான். ஸோ half ஆஃப் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1, y1, அப்போ 2, 7, செகண்ட் பாயிண்ட் 1, 1, தேர்ட் பாயிண்ட் வந்து 10 and 8. இந்த லாஸ்ட் காலமில் எல்லாருக்கும் நம்ம என்ன தான் எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே நம்பர்ஸ் இருக்கிறதுனால எந்த ரோ இல்லை எந்த காலம் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ முதல்ல இதோட சிம்பிள்ஸ் வந்து இவங்க தான். இந்த சிம்பிள்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுவோம். இது எழுதியாச்சு. ஸோ இப்போ முதல் ரோ யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். half ஆஃப் ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 2, அவங்களோட சிம்பிள் வந்து ப்ளஸ். ஸோ +2 எடுத்துட்டு 2 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க இந்த 4 பேர் இருக்காங்களே இவங்கள தான் எடுத்து இதில் இப்படி எழுதிக்கணும். இவங்களுக்கு தான் டிட்டர்மினன்ட் போட்டு 2 கூட மல்டிபிள் பண்ணும். இப்போ ரெண்டாவது நம்பர் இங்கே 7, அவங்களோட சிம்பிள் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -7 ஆஃப்னு எழுதிட்டு இந்த -7 இருக்கிற இந்த காலமையும் இந்த 7 இருக்கிற இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்க நம்பர் 1, 10, 1, 1 அதான் எழுதிக்கணும். 1, 10, 1, 1. ஸோ அடுத்து கடைசி நம்பர் இங்கே 1 இருக்கு, அவங்களோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ +1 போட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1, 10, 1, 8ன்னு கிடைக்குது. ஸோ 1, 10, 1, 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்படி எழுதிட்டு இவங்கள கால்குலேட் பண்ணுங்க. ஸோ half ஆஃப் உள்ள 2 மல்டிபிள் பை ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் மல்டிபிள் பண்ணணும். 1 1s are 1 மைனஸ் போட்டுட்டு தான் இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 8. ஸோ -7 டைம் 1 1s are 1 minus 10 1s are 10. ஸோ +1 டைம் 1 8s are 8 minus 10 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. ஸோ half ஆஃப் இப்போ இங்கே உள்ள ஆக்சுவலாக 1ம் இந்த 8ஐயும் மைனஸ் பண்ணும்போது இங்கே -7 கிடைக்கும். 1ம் 10ம் மைனஸ் பண்ணும்போது -9 கிடைச்சிருக்கும். 8ம் 10ம் பண்ணும்போது -2 கிடைச்சிருக்கும். அதை மைண்ட்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ 2 7s are 14 மைனஸ் இருக்கிறதுனால -14. இங்கே 7 9s are 63, இங்கேயே மைனஸ் இங்கேயே மைனஸ், அதனால +63 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே 1 into -2 -2. ஸோ இதோட கேல்குலேஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ half ஆஃப் இங்கே வந்து 63ன்றது பாசிட்டிவ் நம்பர், -14ம் -2ம் நெகட்டிவாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி -16 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 63லேருந்து 16 மைனஸ் பண்ணிவிட்டு ஹாஃபால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 47 கிடைக்குது. ஸோ 47/2 அப்படின்றதான் நம்மளோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட வேல்யூ. டெசிமலுக்கு மாற்ற வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு ஏரியா, இதான் நம்மளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ half ஆஃப் கொடுத்துருக்க நம்பரில் x1, y1, அதுக்கப்புறம் 1, அடுத்து x2, y2, அதுக்கப்புறம் 1, அப்புறம் x3, y3,
இதுக்கப்புறம் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ இவங்கள எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணி டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதான் நம்மளோட நம்பர்ஸ். முதல் ரோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ படி டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே -2 இருக்குது. இதோட சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 தான். ஸோ -2 எழுதிட்டு -2 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 4 பேர் இருக்காங்களா அவங்கள தான் எடுத்து டிட்டர்மினன்ட் பண்ணணும். 2 1 -8 1. அடுத்த நம்பர் இங்கே -3 அவங்களோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் -3 வந்து இங்கே +3ன்னு கிடச்சிரும். இந்த +3 மாற்றியாச்சுல இந்த 3 இருக்கிற இந்த காலமையும் இவங்க ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 4 பேர் வந்து 3 -1 1 1. அப்போ 3 -1 1 1 இப்படி எழுதிக்கலாம். இதை எழுதாமே டைரக்டாக பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இதில் கடைசி நம்பர் 1 இவங்களோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 1 டைம் இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் ஆகிடும். அப்போ இவங்க 4 பேர் தான் வருவாங்க. ஸோ 3 2 -1 -8 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ half ஆஃப் -2 மல்டிபிள் பை முதல்ல இந்த டயக்னல் 2 1s are 2 மைனஸை போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணோம். மைனஸ் போட்டு -8 வருது. அதனால இது +8 ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் 3 டைம்ஸ் 3 1s are 3 மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணோம். இங்கே ஒரு -1 வருது. அதனால இது +1 மாதிரி இருக்கும். ஸோ +1 இன்ட்டு 8 3s are 24 மைனஸ் இருக்கிறதுனால -24 மைனஸ் போட்டு 1 2s are 2 -2 வரதுனால இது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். எழுதியாச்சு. ஸோ half ஆஃப் இதோட அடிஷன் வந்து இங்கே 10 கிடைக்குது, இங்கே 4 கிடைச்சிருக்கு, இங்கே -22 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 2 into 10 -20 வந்திருக்கும். 3 4s are 12. இங்கே 1 into 22 -22 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ half ஆஃப் ஸோ இதில் இவங்க 2 பேரும் நெகட்டிவ், 12 மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. 20யும் 22 ஆட் பண்ணும்போது -42ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 பேருமே நெகட்டிவாக இருக்கிறதுனால. ஸோ 42ல் 12 மைனஸ் பண்ணால் 30 -30/2 அப்படின்னு வருது. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இதோட அப்சல்யூட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஏரியாவோட வேல்யூ வந்து எப்பவுமே நமக்கு எதில் வராதுன்னா நெகட்டிவ்ல வராது. இது 15 டைம்ஸ். ஸோ -15ன்றதை நம்ம உள்ளே எழுதும்போது வெளியே எழுதும்போது +15 மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா ஏரியாஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் பாயிண்ட்ஸ் ABCR கொலினியர்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கொலினியர் பாயிண்ட் ஏரியா வந்து 0. ஏன் அப்படின்னா கொலினியர் பாயிண்ட்ஸ்னா அந்த பாயிண்ட்ஸ் லைன் அந்த சேம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களால எந்த ஏரியாவும் கவர் பண்ண முடியல பாருங்களேன். இப்போ நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னா இங்கே இப்படி இருக்கும். இவங்களை வந்து இப்படி கனெக்ட் பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் ஏரியா என்க்ளோஸ் ஆகுது. ஏரியா என்க்ளோஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு ஏரியா வேல்யூ இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தால் இவங்களால எந்த ஏரியாவையும் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால ஏரியா வேல்யூ 0 தான். ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்றதுனால ஏரியாஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு ஹாஃப் வருமே மேம்னா ஹாஃப் வரும். நான் அந்த பக்கம் போய் டிவைட் ஆகி 0 டிவைட் பை எனிதிங் 0வா மாதிரி இருக்கும். அதனால ஹாஃப் வந்து கொலினியர் பாயிண்ட்டுக்கு நம்ம போட மாட்டோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இங்கே x1க்கு வந்து இங்கே a இருக்கு, இங்கே b + c இங்கே 1. அடுத்து இங்கே b இங்கே c + a இங்கே 1. அடுத்து c இங்கே a + b இங்கே 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதை வந்து நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக நம்மளோட புக்கில் வந்து டிலேட்டட் இந்த இயர். அதனால நான் இதை உங்களுக்கு நார்மலாக தான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் உங்களோட சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் முதல் ரோக்கு. ஸோ ப்ளஸ் ஏ எடுத்துட்டு ஏ கூட இருக்கிற உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த ஏ இருக்கிற ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா c + a 1 a + b × 1 அப்படின்னு கிடைச்சிருக்கோம் இங்கே. ஸோ அடுத்து இங்கே மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ மைனஸ் ஆஃப் b + c அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா BC 1 1 அப்படின்னு கிடைக்குது. கடைசி நம்பர் 1 அவங்களோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ 1 எடுத்துட்டு இந்த காலமை இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா BC + a இங்கே வந்து C a + b அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இது ஈக்குவல் டு 0ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ a மல்டிபிள் பை முதல்ல இந்த டயக்னல் C + a மைனஸ் போட்டுட்டு இந்த டயக்னலை பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் a + bன்னு வரும். அப்போ மைனஸ் உள்ள போகும்போது -a - b ஃபர்ஸ்ட். ஸோ மைனஸ் இங்கே நம்மக்கிட்ட b + c இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது b × 1b தான் -cன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 1ல் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே b கூட இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது ab + b². ஏன்னா இந்த 2 டேர்ம் கூடயுமே b மல்டிப்ளை இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது c² - ac. ஏன்னா மைனஸ்ன்னு போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ எழுதினதுக்கப்புறம் இந்த +a - a என்ன ஆயிருக்கும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இந்த ஏவை உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா ac - abன்னு கிடைக்குது.
இது a plus b a minus b பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. அதனால இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? a squared minus b squared எழுதிக்கலாம். வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் சி ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா பிராக்கெட்ல பி ஸ்கொயர்ட் மைனஸ் சி ஸ்கொயர்ட்னு வரும். மைனஸ் உள்ள போகும்போது இந்த சி ஸ்கொயர்ட் பாசிட்டிவா மாறி இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ் ஒரு ஏபி இருக்கு, ஒரு பி ஸ்கொயர்ட், ஒரு சி ஸ்கொயர்ட், ஒரு ஏசின்னு இருந்துச்சு. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஒரு மைனஸ் சி ஸ்கொயர்ட், ஒரு பிளஸ் சி ஸ்கொயர்ட், ஒரு பிளஸ் ஏபி, ஒரு மைனஸ் ஏபி, பிளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏசி பிளஸ் ஏசி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப வேல்யூ 0. ஏரியா ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப the given points are collinearன்னு எழுதிடலாம். ஸோ ஷோ தட் இட் இஸ் கொலினியர்னா ஏரியாவை 0ன்னு ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டே வரோம். ஃபைனலாக 0ன்னு ஆன்சர் ரிசீவ் ஆயிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்திருக்கு. மேம் இந்த இடத்துல நான் 0 போடாமல் வந்துட்டு கடைசியில் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணலாமா? நான் ப்ரூவ் பண்ணலாம். இங்கே 0 கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஏரியாவை கண்டுபிடிச்சா 0 வந்துச்சு, அதனால அந்த பாயிண்ட்ஸ் கொலினியர் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது டிட்டர்மினன்ட் வந்து இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா இது இன்னொரு ஷார்ட்டா கூட நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா இப்போ இது வந்து உங்களோட காலம் 1, இது உங்களோட காலம் 2, இது உங்களோட காலம் 3 இருக்கா? இப்போ காலம் 1 காலம் 2 ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் வருதுல்ல. அதாவது நான் காலம் 1ஐயும் காலம் 2ஐயும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு இப்போ இவங்க கூட இவங்களை ஆட் பண்ணா இது a பிளஸ் பி பிளஸ் சி ஆயிடும். இவங்க கூட ஆட் பண்ணும்போதும் பிசிஏன்னு வருது பாருங்களேன். பிசிஏனாலும் a பிளஸ் பி பிளஸ் சினாலும் ஒண்ணுதான். சி கூட a பிளஸ் பி ஆட் பண்ணும்போது a பிளஸ் பி பிளஸ் சின்னு வந்துடும். ஸோ மற்றவங்களெல்லாம் அப்படி எழுதிக்கலாம். பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ, காலம் 1 மட்டும் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கன்வெர்ட் பண்ண முடியும் நம்மளால. கன்வெர்ட் பண்ணியாச்சா? இந்த ஒரு காலம்ல எல்லா எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி தான். அந்த எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளியே எடுத்துக்கலாம். அப்போ a பிளஸ் பி பிளஸ் சியை நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இது 1 1 1 ஆயிடும். இங்க இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டிட்டர்மினன்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா 2 ஐடென்டிக்கல் ரோஸோ இல்ல 2 ஐடென்டிக்கல் காலம்ஸோ கிடைச்சா அவங்களோட வேல்யூ 0 தான். இங்க பாருங்க, இதுல முதல் காலமும் 3மே 1 இருக்கு, இங்கேயும் 3மே 1 இருக்கா? அப்ப டெஃபினட்டா இதோட ஆன்சர் வந்து 0 தான். இதை நீங்க டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணாலும் 0 தான் வரும். ஆனா டிட்டர்மினன்ட்டை ஃபார்ம் பண்ணாமலே 2 ஐடென்டிக்கல் காலம்ஸ் இருக்கு, இதோட ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லிடுவாங்க. 0 into anything 0 தான் அப்படின்னு சொல்லி கூட சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இது கூட நீங்க எக்ஸாம்ல எழுத முடியும். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போறோம். இதுல find the value of k if the area of the triangle is 4 square units and the vertices are அப்படின்னு கொடுத்திருக்காங்க. k யோட வேல்யூவை கண்டுபிடிங்க. ஏரியாவோட வேல்யூ 4 ஸ்கொயர் யூனிட்ஸா இருந்தா. இதுல வந்து +4 மட்டும் தான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஆனா யூஸ்வலா நம்ம ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதாவது 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தாலும் நம்ம ஆக்சுவலா பாசிட்டிவ்ல தான் எழுதுவோம். ஏரியா வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால எப்பவுமே ஏரியா கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ பிளஸ்ன்னு வச்சு ஒரு தடவையும் மைனஸ்ன்னு வச்சு ஒரு தடவையும் நம்ம சம்ம டெஃபினட்டா சால்வ் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரெண்டுக்குமே நம்ம சால்வ் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ இங்கே டிவைடில் இருக்கட்டும், அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். x1 y1 x2 y2 எல்லாமே இங்கே கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். x1 y1 வந்து ஃபஸ்ட்டு k 0 இங்கே 1, அடுத்து 4 0 1 0 2 அப்புறம் இங்கே 1 இப்படி எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டிவிஷன் அங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4 2s are 8. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 ரெண்டுத்துக்குமே நம்ம சால்வ் பண்ணணும் கொஸ்டினை. இப்போ இதில் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டாவது காலமில் தான் அதிகமாக ஜீரோஸ் இருக்குல்ல. அப்போ இந்த ரெண்டாவது காலமை யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மினண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டாவது காலமில் இந்த கடைசியில் மட்டும் தான் நம்பர் இருக்குது, இதை மட்டும் போட்டால் போதும். இவங்களோட பிளேஸ் வேல்யூவோட சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால -2 மல்டிபிள் பை இந்த -2 இருக்கிற இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து k4 இங்கே 1 1 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இங்கே k into 1k, ஸோ -2 டைம்ஸ் k -4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ன்றதை +8 வச்சு ஒரு தடவையும் -8 வச்சு ஒரு தடவையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். -2 உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது -2k மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 ஈக்குவல் டு +8ன்னு ஒரு ஆப்ஷனும் -2k +8 இஸ் ஈக்குவல் டு -8ன்னு ஒரு ஆப்ஷனும் எடுத்துக்கணும் நம்ம. இதில் இந்த +8 அந்த பக்கம் போனால் -8 ஆகிடும். அப்போ -2k இஸ் ஈக்குவல் டு 8 - 8. இப்போ -2k இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ k இஸ் ஈக்குவல் டு மல்டிப்பில் இருக்க -2 அங்கே போனால் டிவைட் ஆனாலும் ஆன்சர் 0 தான். இங்கே +8 அந்த பக்கம் போனால் -8 ஆகும். இப்போ -2k இஸ் ஈக்குவல் டு -8 - 8 அப்படின்னு கிடைக்குது. -2k is equal to -16. மல்டிபிள் இருக்க -2 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ -16 by -2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ கேயோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஹென்ஸ் k is equal to 0, 8 அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இப்போ அதுலேயே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3 வெர்டிசஸ் குடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸா இருக்கும்போது, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணணும். டிவைட்ல இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா மல்டிப்ளை ஆயிடும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரோல தான் ஃபர்ஸ்ட் காலம்ல தான் அதிகமா ஜீரோஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி இந்த டிட்டர்மினன்ட்டை ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் சிம்பிள் பிளஸ், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -2 இன்ட்டு -2 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டா இதான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ 4k11 மற்ற எலிமெண்ட்ஸ் நம்ம எழுத தேவையில்லை, நான் எல்லாமே 0 ஆயிடுது. இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -4 இங்கே இருக்கு, இங்கே மல்டிபிள் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே -2 மல்டிபிள் பை ஃபர்ஸ்ட் இந்த டயக்னல் 4 1s are 4 மைனஸ் போட்டு k இன்ட்டு 1 kன்னு எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் ஆர் -8ன்னு இருக்கு. -2 உள்ள எடுத்துட்டு போயிட்டோம்னா -8 + 2k is equal to ப்ளஸ் ஆர் -8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை +8ன்னு யூஸ் பண்ணி ஒரு தடவை -8ன்னு யூஸ் பண்ணி ஒரு தடவை சால்வ் பண்ணியிருக்கணும். இப்போ -8 + 2k is equal to +8ன்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி -8 + 2k is equal to -8ன்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கணும். -8 அந்த பக்கம் போனால் +8 ஆகிடும். அப்போ 2k is equal to 8 + 8 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2k is equal to 16, k is equal to மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ k is equal to 8ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இங்கே அதே மாதிரி -8 அந்த பக்கம் போயிட்டா +8 ஆகிடும். அப்போ 2k is equal to -8 + 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2k is equal to 0, k யோட வேல்யூ 0 divided by anything வந்து 0 தான். அப்போ k is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ hence k is equal to 0,8ன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். Question number 4ல find the equation of the line joining 1,2 and 3,6. 1,2ன்ற பாயிண்ட்டையும் 3,6ன்ற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க யூசிங் டிட்டர்மினன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டைரக்டா ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை ஏன்னு ஒரு பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் பின்னு இன்னொரு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்க போறோம், நம்மளே எடுத்துக்க போறோம். இந்த பாயிண்ட் வந்து x, yன்னு வச்சுக்கலாம். ஸோ p x, y be any point on the லைன் ஜாயினிங் a and b, ஏயும் பியும் ஜாயின் பண்ற ஒரு லைன்ல pன்னு ஒரு பாயிண்ட் இருக்கதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a b p இவங்க 3 பேரும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறதுனால அவங்களை என்னன்னு சொல்லிடலாம், கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். கொலினியர் அப்படின்னா அவங்களோட ஏரியா 0ன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களால எந்த சர்ஃபேஸையும் கவர் பண்ண முடியாதனால ஏரியா 0. ஸோ ஏ பி பி இவங்க 3 பேருக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அந்த ஏரியாவோட ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். அதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏரியா ஃபார்முலா ஈக்குவல் டு 0. இங்க மல்டிபிள்ல இருக்கிற 1/2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும், டிவிஷன்ல போய் அந்த டேர்ம் வந்து 0 தான் ஆகும். இப்போ கொலினியர் பாயிண்ட்ஸ் நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏபிபி 3 பேரும் கொலினியர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏயோட பாயிண்ட் கொஸ்டின்ல 1,2, ஸோ 1 2 1. பியோட பாயிண்ட் 3 6 1. அடுத்து பியோட பாயிண்ட் XY1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேம் நான் XY இங்க 2வது பிளேஸ்ல எழுதியிருக்கேன்னா எழுதிக்கோங்க, எங்க எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும், ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எல்லாமே எதுலையுமே அதிகமாக ஜீரோஸ் இல்லை, நீங்கள் எந்த ரோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ரோட சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1 1 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இந்த 4 பேர் கிடைப்பாங்க. அப்போ 61Y1 அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது நம்பரோட சிம்பிள் மைனஸ் வரும், அதனால -2 போட்டு -2 இருக்கிற இந்த காலமையும் இந்த முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3x11 அப்படின்னு கிடைக்குது. 3x11. மூணாவது நம்பர் 1, இங்கே ப்ளஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ் 1 1 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 36 இங்கே வந்து xy அப்படின்னு கிடைச்சிருக்கு, இங்கே ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 1ல மல்டிபிள் பண்ணுறோம். 6 1s are 6, 1 into y y. -2 இருக்கு, 3 1s are 3, இங்கே x. இங்கே ப்ளஸ் 1 இங்கே 3 into y 3y மைனஸ் 6 into x 6x ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 கூட மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். இது -2 உள்ள போச்சுன்னா இது -6 ப்ளஸ் 2x. இங்கே 1ல மல்டிபிள் பண்ணால் அதே டேர்ம்ஸ் தான் வரும், 3y மைனஸ் 6x ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ப்ளஸ் 6ம் -6ம் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸில் ஸோ இதில் y டேர்ம்னு பார்க்கும்போது இங்கே ஒரு -1y இருக்குது, இங்கே ஒரு +3y இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 2y. எக்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு -6x இருக்குது. இவங்களை மைனஸ் பண்ணால் -4x is equal to 0. இவங்க 2 பேர்கிட்டயுமே 2 காமனாக இருக்குது பாருங்கள். 2 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை 2y is equal to 4x அப்படின்னு எழுதிடலாம். 2 அந்த பக்கம் போனால் இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to 2x அப்படின்றதான் ஈக்குவேஷன். நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதணுன்றதுக்காக 2வை கேன்சல் பண்ணியிருக்கோம்.
Question number 4ல ரெண்டாவது question பார்க்கலாம். Find the equation of the line joining 3,1 and 9,3 using determinants. So இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த லைனோட ஈக்குவேஷனை டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் ஏ ஒரு பாயிண்ட் பி. இந்த லைனை ஜாயின் பண்ற லைன்ல நம்ம இன்னொரு புது பாயிண்ட் எடுத்துக்க போறோம், பி அப்படின்ற பாயிண்ட்டை. இப்போ இந்த மூணு பேரும் ஒரே லைன்ல இருக்கிறதுனால இவங்களை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கொலினியர்னு சொல்லிடலாம். ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸால எந்த ஏரியாவையும் கவர் பண்ண முடியாது, அதனால உங்களோட ஏரியா வேல்யூ 0. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம் படி x1 y1 1, x2 y2 1, x3 y3 1, அதுதான் நம்மளோட ஃபார்முலா, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இங்க மல்டிபிள் இருக்க ஹாஃப் அந்த பக்கம் போனா டிவைட் ஆகி 0 ஆயிடும். அப்போ இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும், டிட்டர்மினன்ட் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோவோட சிம்பிள் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்றது தான். ஸோ பிளஸ் 3 இன்ட்டு 3 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கவங்க இங்க 4 பேர், அவங்களுக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ரெண்டாவது இருக்கிற நம்பர் 1, அவங்களோட சிம்பிள் இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1 இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 9x11 கிடைக்கும். இப்போ இது 9x11. அடுத்த நம்பர் இங்க 1, இங்க இருக்கிறது பிளஸ். ஸோ பிளஸ் 1 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 93xyன்னு இருக்கு. ஸோ 93xy இந்த பக்கம் ஈக்குவல் டு 0. இந்த ஹாஃப் அங்கே போய் 0 ஆயிடுச்சு. ஸோ எங்களை மட்டும் சால்வ் பண்ணா போதும். 3 டைம்ஸ் முதல்ல இந்த டயகனல் தான் எடுக்கணும். 3 மைனஸ் பொருட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணும். 3 மைனஸ் y -1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த 9, அப்புறம் இந்த மைனஸ் எக்ஸ், அப்புறம் இங்க 1, இங்க 9 இன்ட்டு y 9y மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க 3 உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். 3 3s are 9, 3 இன்ட்டு y 3y, மைனஸ் உள்ள எடுத்துட்டு போயிடலாம். -9 பிளஸ் 1x, இங்க 1ல மல்டிபிள் பண்ணா அதே தான் வரும். 9y மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0. பிளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு y இருக்கு, இங்கே ஒரு y இருக்கு. 9yல 3y மைனஸ் பண்ணிட்டோம்னா 6y, இங்கே ஒரு 1x இருக்கு, இங்கே ஒரு 3x இருக்கு. இது பிளஸ் இது மைனஸ், அப்போ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ மைனஸ் 2x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா பிளஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்க 2 அங்கே வந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். 2 1s are 3s are கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் இந்த பிளஸ் 3y அந்த பக்கம் கொண்டு போய் minus 3y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ question number 5 பார்க்கலாம். If the area is 35 square units with the vertices 2, -6, 5, 4, k, 4. 3 vertices கொடுத்திருக்காங்க. ஸோ இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. x3க்கு பதிலாக kன்னு கொடுத்துட்டாங்க. இந்த kவை கண்டுபிடிங்க. ஏரியா வேல்யூ 35 இருந்தா 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியாவோட பேசிக் ஃபார்முலா half இன்ட்டு x1 y1 1, x2 y2 1, x3 y3 1. இதோட வேல்யூ வந்து இங்க 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா 35 அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா அது நெகட்டிவா இருந்தும் கிடைச்சிருக்கலாம், பாசிட்டிவா இருந்தும் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா -35 வந்தாலும் நம்ம ஃபைனல் ஆன்சரை +35 தான் எழுதுவோம் ஏரியால. ஸோ கேவை கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல பிளஸ் ஆர் -35 யூஸ் பண்ணி கேவை கண்டுபிடிக்கணும். 2 ஆப்ஷன் வந்தாலும் அதை எழுதணும் நம்ம. இங்க டிவைட்ல இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ half ஆஃப் இந்த டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு கடைசியாக ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ x1 y1க்கு பதிலாக கொஸ்டினில் 2 -6 இங்கே 1, அடுத்து இந்த 5 4 1, k 4 இங்கே 1 இப்படி இருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் 1. இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு தடவையும் திருப்பி 35 எழுத வேண்டாம்ல, அதுக்காக. ஸோ half இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 2 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இவங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ 4 1 4 1. அடுத்த ரெண்டாவது நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு, ஆனால் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்றது தான் டிட்டர்மினன்ட்டோட சிம்பிள். ஸோ ரெண்டாவது நம்பருக்கு மைனஸ் எடுக்கணும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +6ன்னு வந்துடும். ஸோ இந்த காலமே இந்த ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 5k11 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 5k11. கடைசி நம்பர் 1 அவங்களோட சிம்பிள் பிளஸ். ஸோ +1 இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 54k4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ பார்த்துடலாம். ஸோ 1/2 இன்ட்டு உள்ள 2 டைம்ஸ் 4 1s are 4, 4 1s are 4, 0 ஆயிடுச்சு. 6 டைம்ஸ் 5 1s are 5 மைனஸ் k. எப்போவுமே ரெண்டாவது போகும்போது மைனஸ் போட்டு தான் போகணும். +1 இன்ட்டு 5 4s are 20 -4 இன்ட்டு k 4k அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதில் 4 - 4 0 ஆகிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0ன்னு போட்டுக்கலாம். பிளஸ் இதில் 6 உள்ள எடுத்துகிட்டு போனோம்னா 5 6 are 30 -6 இன்ட்டு k 6k. இங்கே 1 மல்டிபிள் பண்ணோம்னா +20 1 இன்ட்டு 4k 4k அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் இவங்க 2 பேரும் நம்பர்ஸ், இவங்க 2 பேரும் k.
ஸோ இங்கே 30யும் இந்த 20யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 50 கிடைக்கும். ஸோ half இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 50, இது ஒரு -6k, இது ஒரு -4k. ஸோ நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -10k அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கு. இவங்க வந்து ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ தான் இப்படி கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு +or-35 அப்படின்றது நம்மளோட கொஸ்டின். ஸோ சப்ஸ்டியூட் இன் 1 +or-35ன்னு போட்டுக்கோங்க. டிவைடில் இருக்க 2 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். மேம் இதுலேருந்து நான் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன்னா கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ 50 - 10k is equal to +or-70 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 2 அங்கே போய் மல்டிப்ளை இருக்கும். ஸோ +17 ஒரு ஆப்ஷன், -17 ஒரு ஆப்ஷன். ஸோ 50 - 10k is equal to +70 அப்படின்னு யூஸ் பண்ணும்போது -10k அங்கே போய்டும், 70 இங்கே வந்துடும். இப்போ 50 - 70 is equal to 10k. இதை மைனஸ் பண்ணால் 20 is equal to 10kன்னு கிடைக்கும். அப்போ k is equal to மல்டிபிளில் இருக்கிற 10, சரி இதில் -20ன்னு வரும், ஏன்னா பிக் நம்பர் சைன். ஸோ -20/10. ஸோ கேன்சல் பண்ணும்போது k is equal to -2. இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்து இது நம்ம +17 யூஸ் பண்ணியிருக்கோமா, -17 யூஸ் பண்ணுங்க. 50 - 10k is equal to -17 எழுதிக்கலாம். ஸோ -10k அங்கே போய்ட்டு 70 இங்கே வந்துடும். ஆனால் -70 இங்கே வரும்போது +17 கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ இங்கே ஈக்குவல் டு 10k. இவங்களை ஆட் பண்ணும்போது 120 is equal to 10kன்னு கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 10 இங்கே வரும்போது டிவைட் ஆகிருக்கு, 0 கேன்சல் ஆகிருக்கு. அப்போ k is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு, 12ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ கேக்கு வந்து 2 ஆப்ஷன் வருது. ஸோ ஹென்ஸ் k is equal to +12 - 2 ரெண்டுமே கரெக்ட் தான். +12 - 2ன்றது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.